வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி கோதுமையை வச்சு அடை தோசை செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தோசைக்கு என்னென்ன அரைக்கிறதுன்னு பார்த்துக்குவோம். உரப்புக்கு ஒரு மிளகாய் போதும். சீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், இஞ்சி கொஞ்சம், புதினா ஃப்ளேவருக்காக போடுறேன். உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். இதை பவுடர் பண்ணிக்குவோம். இப்போ 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம அரைச்ச பவுடர் புதினா, மிளகாய், இஞ்சி, சோம்பு, சீரகம். ஒரு பெரிய வெங்காயம், மல்லித்தலை, மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம். இது அவல் ஊற வச்சு வச்சுருக்கேன். அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அவளோட சேர்த்து நம்ம இந்த அடை தோசையை ஊற்றும் போது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வழுத்து போகாமல் இருக்கும், ரப்பர் மாதிரி ஆகாமல் இருக்கும். அடை தோசை மாவு பதத்தில் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வைப்போம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தோசை ஊற்றலாம். வேகட்டும். தோசை ரெடி. சூப்பராக இருக்கும். அவல் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.